to all. My name is Dr. P. Vijaya, Assistant Professor of Zoology, Triple V College for Women in Virudhunagar. My topic is poison snake and non-poison snakes. Objectives: poison snake and non-poison snakes. How to examples and how to identify the poison snake and non-poison snakes. Study of cobra, viper, kite and rat snakes and python in poison apparatus and biting mechanism and venom and its uses. Then classification: kingdom Animalia, phylum Chordata, subphylum Vertebrata and class Reptila. Poison X and non-poison snakes. There are two types of snakes. One is poison snake and non-poison snakes. இப்போ பாய்சன் ஸ்னேக்ஸ் அப்படிங்கிறது விஷத்தன்மை உடைய பாம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் பாய்சன்கிறது விஷத்தன்மையற்ற பாம்பு. இப்போ நான் பாய்சன்னா பைத்தான், ராட் ஸ்னேக்ஸ், எர்தன் ஸ்னேக்ஸ் அண்ட் பிளைண்ட் ஸ்னேக்ஸ் இவை அனைத்துமே நான் பாய்சன் ஸ்னேக்ஸ். தென் பாய்சன் ஸ்னேக்ஸ் மீன்ஸ் கோப்ரா மீன்ஸ் நாஜா நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்னேக்ஸு. கிரைட்னா கண்ணாடி விரியன் அண்டு கட்டு விரியன் சொல்லுவோம்ல அது. அண்ட் தென் பிட் வைபர், ராட்டில் ஸ்னேக்ஸ் அண்ட் ரசில்ஸ் வைப்பர் இன் காரல் ஸ்னேக்ஸ். இப்போ காரல் ஸ்னேக்ஸ் அப்படின்னா மெரைன் வாட்டருக்குள்ள காரல்ன்றது பவளப்பாறைகள்னு சொல்லுவோம். அதுக்கு அடியிலாம் நிறையா ஸ்னேக்ஸ் இருக்கும், அதுதான் வந்து நம்ம காரல் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீ ஸ்னேக்ஸு ஆல்ரெடி தென் யூஸ்வலாக நம்ம சொல்கிற மெரைன் வாட்டருடைய ஸ்னேக்ஸ் தான் வந்து சீ ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து பாய்சன் ஸ்னேக்ஸு. மோர் தென் 30,000 ஸ்னேக்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்பீசியஸ் இருக்குது. அது ஒன்லி 3,000 ஸ்பீசியஸ் மட்டும்தான் வந்து பாய்சன் ஸ்னேக்ஸு. மீத அத்தனையுமே வந்து நம்ம பாய்சன் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது கிடையாது. எல்லாமே வந்து நான் பாய்சன் ஸ்னேக்ஸ் தான். மொத்தத்தில் 300 ஸ்பீசியஸ் மட்டும்தான் வந்து பாய்சன் ஸ்னேக்ஸு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்னேக்ஸில் நம்ம எப்படி ஹவு டு ஐடென்டிஃபை த பாய்சன் ஸ்னேக் அண்ட் நான் பாய்சன் ஸ்னேக். யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்னேக்குடைய மேல் பகுதியை வச்சு நம்ம கண்டுபிடி, அதாவது டார்சல் சைடு, வென்ட்ரல் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து வென்ட்ரல் சைடு, இது வந்து டார்சல் சைடு அப்படின்னு சொல்கிறோம். அடிப்புற பகுதி, மேல்புற பகுதி. இந்த மேல்புற பகுதியில் வந்து 2 ரோஸ் இருக்கும். ஒன் வந்து டார்க் ரோ அண்ட் அனதர் சைடில் இருக்கக்கூடிய ரோ வந்து நெக்ஸ்ட் ரோ. இந்த 2 ரோவில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். இது மேலே இருக்கிற ஸ்ட்ரெயிட் ரோ வந்து டார்க் கலர், சைடில் இருக்க 2 ரோ வந்து பேல் கலர், ரைட்டு எல்லோ இன் கலராக இருக்கும். இது வந்து எதில் இருக்கக்கூடியது அப்படின்னா நான் பாய்சன் ஸ்னேக்ஸில் இருக்கும். அதே இது அடிப்புற பகுதி, டார்சல் சைடை விட்டுட்டு வென்ட்ரல் பகுதி, அடிப்புறத்தில் வந்து ஸ்கேல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்கேல்ஸ் வந்து ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்கும். ஹெக்ஸாகோனல் ஷேப்னா அருங்கோண வடிவத்தில் இருக்கும். இப்போ ஹெட்டிலிருந்து டெய்லுக்கு வரும்போது அதனுடைய ஸ்கேல்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் டார்சல் சைடு, வென்ட்ரல் சைடுடைய ஸ்கேல்ஸு. ஓகேவா? இப்போ இந்த ஹெட்டு எப்படி இருக்கும்னா வளைஞ்சு கோன் ஷேப்பில் இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரூட் கவரிங் த என்டையர் ஒய்ட் ஆஃப் த பெல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வச்சு பாய்சன் ஸ்னேக்ஸ் அண்ட் நான் பாய்சன் ஸ்னேக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹெட்டை வச்சு எப்படி நம்ம பாய்சன் ஸ்னேக், நான் பாய்சன் ஸ்னேக் அப்படின்னா, இப்போ இது வந்து வைப்பர்னா நல்லா அது என்ன சொல்கிறதுனா விஷத்தன்மையுடைய பாம்பு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ரவுண்டட் ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது வந்து ஐ அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து மவுத்து. இந்த மவுத்தில் தான் வந்து ஃபேங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேங் அப்படின்னா டைஜஸ்டிங் கிளாண்ட் வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு விஷத்தன்மையுடைய நாளமாக மாறி இருக்கும். அது வந்து டட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிட்லருடைய வைப்பர். இது இந்த ஒரு 6ஆம் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகும்னா பிட்டு. இதிலிருந்து அந்த ஃபேங் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்னேக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது வந்து பாய்சன் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லலாம், நான் பாய்சன். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா பிட்டு இல்லாமல் இருக்கும். பிட்டு மீன்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா, பிட்டுங்கன்னா பைட்டிங் பண்ணக்கூடிய துவாரம், கொட்டும் உறுப்புன்னு சொல்கிறோம்ல அதே தான். ஆனால் இதில் வந்து இல்லை. அதனால் இதை வச்சு நம்ம பாய்சன் ஸ்னேக்கு, நான் பாய்சன் ஸ்னேக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், தலையை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் மோர் தென் எல்லா ஸ்னேக்லும் ஹெட்டு வந்து ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் தான் இருக்கும். பாருங்கள், ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் தான் ஹெட்டு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பாய்சன் ஸ்னேக்ஸு. இப்போ இது ரெண்டுமே வந்து இந்த ஸ்னேக்ஸோ பாய்சன் ஸ்னேக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பாய்சன் ஸ்னேக்ஸ் கிடையாது. ஒன்லி த non-poison snake. These snakes are
பாய்சன் ஸ்னேக். இது வந்து கோப்ரா. நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸு. இது வந்து ஹூக்குனா கொக்கி மாதிரி ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஹூக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பாய்சன் ஸ்னேக் அப்படின்னு. இது வந்து சீயில் இருக்கக்கூடிய காரல், அதாவது பாறைகள் சொல்லமுடியல, பவளப்பாறைகள் சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸு. இது பேண்டிங் இருக்கும். பேண்டிங் வந்து என்னென்னா அதனுடைய மார்க்கர் ரெட் அண்டு பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து நம்ம பாய்சன் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் பாய்சன் ஸ்னேக். ஆனால் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா பாய்சன் ஸ்னேக் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒன்லி நான் பாய்சன். எந்த ஸ்னேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய மிமிக் பண்ணும். மிமிக்னா என்னன்னா, நான் வந்து ஒரு பாய்சன் உள்ளவ, என்னைய வந்து பார்த்து அஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக மிமிக்ரி பண்ணும். மிமிக்ரினா புஷ் புஷ்ன்ற ஒரு சவுண்டை கொடுக்கும், ஒரு ஓடலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுங்க, எனிமியிட்டிருந்து இது ப்ரிடேட் பண்ணிக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த நான் பாய்சனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. இது நான் பாய்சன் அண்ட் பாய்சன் சொன்னோமா. இப்போ கிரைட்டு, இதோடைய நேம் வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து பங்காருஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி விரியன் தமிழில் சொல்லலாம். இது பாருங்களேன், பாடியில் கண்டமாக இருக்கா, அதனால் இது வந்து இது கட்டு விரியன் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணாடி விரியன் ஒன்று இருக்குது, கட்டு விரியன் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே கிரைட்டுடைய வகையை சேர்ந்தது. ஆனால் இந்த ஸ்னேக்ஸ் வந்து கட்டு விரியன். ஏன்னா ஒவ்வொரு கட்டுக்கட்டாக பாடியில் இருக்குது. இதனுடைய டெய்ல் வந்து லாங் ஷேப்பில் இருக்கும். இது பார்க்குறதுக்கே ஸ்கேல் வந்து எப்படி இருக்குன்னா சொரப்பாக இருக்காது. ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப வலுவழுப்பாக இருக்கும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எதனா இதனுடைய பாடியையும் ப்ளஸ்ஸு தலையையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா தலையும் பாம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸ்கேல்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். ஹெட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் த பாடி இன் நார்மல் சைஸு. இது மோர் தென் இது கடிச்சிருச்சுன்னா இந்த கட்டு விரியன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை வச்சு அதை ஏஜை வந்து நம்ம நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா முதிர்ந்த மெச்சூரிட்டியான பாம்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா இந்த கட்டெல்லாம் அதிகமாக இருக்குமாம்மா. இப்போ மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா இந்த கட்டுலாம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை வச்சு நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா டார்க் ப்ரௌனு அல்லது டார்க்கு பிளாக் கலரில், கிரேஷ் கலரில் தான் இருக்கும். இந்த ஸ்னேக்ஸ் ஃபைட் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன ஆயிரும்னா ஈஸியாக டெத் ஆயிடுவாங்க. நிறையா வந்து ஸ்னேக்ஸில் வந்து நியூரோடாக்சின், ஹீமோடாக்சின் அப்படின்லாம் இருக்குது. சில வெரைட்டியான ஸ்பீசியஸ் கடிக்கும்போது நரம்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ நரம்பை அஃபெக்ட் பண்ணும்போது நரம்பில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் வெயினில் என்ன ஆகும்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். பிளட்டு வந்து அங்கங்கே கிளாட் ஆகிரும். இது வந்து நியூரோடாக்சின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரலிட்டிக்ஸு, முடக்குவாதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கை காலெலாம் இறுக்கமாயிரும். நம்முடைய பிளட்லாம் வந்து கிளாட் ஆகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா கருப்பு நிறமாக, அதாவது ப்ளூ கலரில் மாறும் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். இதோடைய ஃபேங் அப்படிங்கிறது வந்து கடிக்கக்கூடிய பைட் பண்ணக்கூடிய அந்த நாளம், டட்டு. இது வென்ட்ரல் சர்ஃபேஸில் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு இருக்கும். அது பக்கத்தில் எது இருக்குன்னா ஐ இருக்கும். ஓகேவா. இதோடைய ஸ்னேக்ஸ் வந்து இதுதான் கிரைட்டு. இது வந்து என்னென்னா ஒரு நியூரோடாக்சின் அப்படின்னு சொல்ல. வெனாம் அப்படிங்கிறது வந்து விஷத்தன்மை உடையது. அது வந்து இது ஓவிப்ரஸ். இப்போ ஓவிப்ரஸ்னால் சில ஸ்னேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா முட்டை போட்டு முட்டையிலிருந்து குட்டி வெளியில் வரும். விவாப்ரஸ் அப்படிங்கிறது வந்து சில ஸ்னேக்ஸு டைரெக்டாகவே குட்டியாகவே போட்டுரும். அதை வந்து நம்ம விவாப்ரஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஓவிப்ரஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா முட்டை போட்டு அதுலேருந்து குட்டி வரக்கூடியது கிரைட்டு. இப்போ கோப்ரா. நம்ம ஆல்ரெடி கோப்ரானா என்னென்னா நம்ம வீடுகளில், நம்ம ஊர்களில் எல்லாம் இருக்கக்கூடியது வந்து இந்த நாஜா நல்ல பாம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான். இந்த நாஜா வந்து மோஸ்ட்லி அது எப்படி இருக்கும்னா கான், அதாவது கொக்கு இருக்கும். அந்த கொக்கி வந்து கொடுக்கு மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாருங்க, இதில் ஹார்ன் தெரியுதா, ராமம் மாதிரி போட்டிருக்கா, 2 ஹூக் ஷேப்பில். இதுதான். ஓகேவா. இது எங்கெல்லாம் இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா எல்லா இடத்துல இருக்கும். இது மோஸ்ட்லி ப்ரௌன் இன் பிளாக் கலரில் இருக்கும். இது டையூனல் அப்படின்னா நாக்டோரல், டையூரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாக்டோரல்னா நைட் டைமில் ஊறும். ஆனால் இது வந்து டையூரல். ஏன்னா டே டைமில் தான் இந்த பாம்புலாம் வந்து வெளியில் வந்து மூமெண்ட்டில் இருக்கும். மோஸ்ட்லி நாஜாலாம் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்கிறது. சில நல்லா மெச்சூர்டானா ராஜானாகா அப்படின்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் நைட் டைமில் வந்து உலா வர மாட்டாங்க, டே டைமில் தான் அவங்க இருப்பாங்க. ஓகேவா. எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம பொந்துக்கு அடையில் இருக்குது. இப்போ ரேட்டு, எலி வந்து பொந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த எலி பொந்தில் வந்து கண்டிப்பாக எலியை வந்து ப்ரேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா இதோடைய ஃபீடு வந்து
இந்த பாம்பு வந்து அதெல்லாம் சாப்பிடும், அந்த ஃபீடுக்காக இருக்கும். ப்ளஸ் லிசார்டு, ஃப்ராகு, ரேட்டு அண்ட் சில ஸ்னேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்னேக்ஸை கூட, குட்டி ஸ்னேக்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அ நெக் அண்ட் ஹோல் த செர்விக்கல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹூக்கு. இப்போ ஹூக்குங்கிறது வந்து நம்ம சொல்கிற மாதிரி அது வந்து அக்ரெசிவாக இருக்குது, கோபமாக இருக்குது, படம் எடுத்து ஆடுது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் தான் இந்த ஹூக்கு வந்து நல்லா தெரியும். சில டைமிங்கில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஹூக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அதுவுமே வந்து டபுள், அதாவது டைனூல் அண்டு மோனோல் அப்படின்னு சொல்லுவோம். மோனோசெல்லேட்டுனா ஒன்று இருக்கிறது, டைசெல்லேட் அப்படின்னா 2 ஹூக்கு இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஜா இருக்கும். ஜானா மேல் தடை கீழ் தடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்பர் ஜா லோவர் ஜா. அந்த ஜாவில் அப்பர் ஜாவில் தான் மேல் தடைன்னு சொல்லுவோம். அங்கே தான் இந்த ஃபேங்ஸ் அப்படின்றது என்னென்னா கொட்டுமுடைய அந்த நச்சுத்தன்மை உடையதாக இருக்கும். இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா நியூரோடாக்சின் சொல்கிறோம். இது கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும், டைரெக்டாக எடுத்தோடனே நரம்பை தான் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். உலகத்திலே ரொம்ப கொடிய விஷத்தன்மையுடைய பாம்பு 300 பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அந்த 300 ஸ்னேக்ஸில் இதுவும் ஒரு பாப்புலர் ஸ்னேக்ஸு. ஓகேங்களா? இது நம்ம அஃபெக்ட் ஆகுறது ஒன்லி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து பாதிக்கும். ரெஸ்பிரேட்டரி நமக்கு வந்து மூச்சுத்திணறல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்னா பேரலைசிஸ் வர ஆரம்பிச்சிடும், நம்ம டெத் ஆயிடுவோம். இது வந்து விவாப்ரஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் விவாப்ரஸ் ஓவிப்ரஸ். என்னென்னா விவாப்ரஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக குட்டி போடுறது. ஓவிப்ரஸ் அப்படின்னா எக்கு லே பண்ணி அந்த எக்குலேருந்து வரக்கூடியதான் வந்து ஓவிப்ரஸ் அப்படிங்கிறோம். இதோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ அந்த மவுத் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்பர் ஜா, இது லோவர் ஜா. இந்த ஜாவில் இருக்கக்கூடிய ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம். இது பேர்ஸ் ஆஃப் ஜோடி, 2 ஜோடி இருக்கும். இந்த 2 ஜோடியுமே வந்து பல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேக்கு இப்படியே டட்டு மாதிரி வரும். இங்கே வந்து ஒரு சேக் அப்படிங்கிறது வந்து பை. அந்த பைக்குள்ளே என்ன இருக்கும், டாக்ஸின் அண்ட் என்சைம்ஸ் இதுதான் இங்கே ஸ்டோர் பண்ணும். இப்போ இன்கேஸ் ஒரு ஹியூமன் பீயிங்கோ இல்லை யாரோ ஃபைட் பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்க நியூரோடாக்சின் மூலமாக இந்த ஃபேன் வந்து என்னான்னு விரிய ஆரம்பிக்கும். விரிய ஆரம்பிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய பாய்சன் இப்படியே இந்த சேக்லேருந்து டட்டுலேருந்து ஃபேன்லேருந்து இதனுடைய வெளியே வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த வெனாம். இப்போ வெனாம்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோன்னா விஷத்தன்மை அப்படின்றோம். அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா டாக்ஸின் இருப்பாங்க, என்சைம்ஸ் இருப்பாங்க. இந்த டாக்ஸின் என்சைம்ஸ்லாம் வந்து ஆசிட் தன்மை உடையதாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டட்டு இங்கேருந்து கர்னல் மூலமாக வெனாம் வெளியில் வருது. இது வந்து ஃபைட் பண்ணுறது மூலமாக கொட்டும்போது வெளியில் வந்துடும். இப்போ பாய்சன் அப்பாரட்டஸ் நம்ம இதை சொன்ன மாதிரி தான். இது வந்து ஐ, இது ஃபஸ்ட்டு லோரல் பிட்டு, செகண்டு, இது தேர்டு, இது 4th லோரல் பிட்டு. இந்த ஃபஸ்ட்டு செகண்டு கிட்ட தான் வந்து ஐ இருப்பாங்க. இது வந்து பாய்சன் டட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது பாய்சன் ஷாக்கு பை. இது வந்து என்ன அப்படின்னா ஃபேங்ஸு. இது பேர் அப்பர் ஜாவில் தான் 2 இருக்கும். அப்பர் ஜாங்கிறது மேல் தாடை அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து 2 இருக்கும். இது மூலமாக தான் என்ன ஆகும், பாய்சன் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ பாய்சன் கிளாண்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சாக்ஸ், அதாவது எப்போவுமே பேர் அப்படின்னா 2 அப்போ ஒரு பேர்னா ஒரு சேக்னா 2 பேர் இருக்குது. அப்போ 2 சாக் இருக்கும். அந்த மாடிஃபைடு பரோட்டிட் கிளாண்ட். இப்போ இந்த பாய்சன் கிளாண்டு என்னவா இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றில் ஒவ்வொரு கிளாண்ட் இருக்கும். டைஜஸ்டிவ் கிளாண்டு, பரோட்டிட் கிளாண்ட் சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து பாய்சன் கிளாண்ட் வந்து எது மாடிஃபைட் ஆகிருக்கு அப்படின்னா பரோட்டிட் கிளாண்டு மாடிஃபைட் ஆகிருக்கு. இது வந்து மசில்ஸோட தான் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ ஃபேங் இது வந்து அந்த கொட்டும் உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, கொடுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, கொட்டும் பார்த்தீங்களா, அது ஷார்ப்பாக எப்படின்னா நீடில் மாதிரி இருக்கும். நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கோ அதே மாதிரி நீடில் மாதிரி இருக்கும். பாயிண்டட் ஸ்பெஷலைஸ்டு டீத்து இருக்கும். அட்டாச்சு மேக்ஸிலரி போன், அதாவது மேக்ஸிலரி போன்றது அந்த எலும்பு கூட பயன்படும். என்லார்ஜர் மேக்ஸிலரி டீத்தாக இருக்கும். இது லாங் சைஸில் இருக்கும். கர்வ்டு கொஞ்சம் வளைஞ்சு ஷார்ப்பாக இருக்கும், பாயிண்டடாக இருக்கும். ஹைப்போடெர்மிக் நீடில் மாதிரி இது வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வைப்பர். வைப்பருங்கிறது வந்து என்னென்னா கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே என்ன நம்ம சொன்னோம், கட்டு விரியன். கட்டு விரியன்றது வந்து கட்டுக்கட்டாக இருக்கும். கண்ணாடி விரியன் அப்படிங்கிறது வந்து மேல் பகுதியில் வந்து இந்த பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக ஓவல் ஷேப்லாம் இருக்கா, இது வந்து கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா டால் அடிக்கக்கூடிய இதாக இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்குன்னா
இந்தியாவில் பர்மா, ஸ்ரீலங்கா, யூரோப்பியன், ஆப்பிரிக்கா எல்லா கண்ட்ரிலுமே இருக்கக்கூடும். இவங்க வந்து ராக் ரீஜன்ஸில் அதிகமான அளவு இருப்பாங்க. பாறை பகுதி, மலைப்பகுதி, மவுண்டன்லாம் இருப்பாங்க. இவங்க சாப்பிடக்கூடியதெல்லாம் மைஸ், மூஞ்சூருன்னு சொல்லுவோம்ல, அது, எலி ப்ளஸ் லிசார்டு, பேர்ட்ஸு இதெல்லாம் சாப்பிடும். இது பிட்லஸ் ரசில்ஸ் வைப்பர், பிட் வைப்பர், ஹிமாலயா வைப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கலர் வந்து பார்த்திங்கன்னா இது பேல் கலர் ஆர் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கக்கூடிய. டெய்லாம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். அந்த க்ரைட்டுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் இதுக்குடைய டெய்ல் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் பாடி வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது நாக்டோரல் தான். இதுவும் விவாப்ரஸுடைய சேர்ந்தது. ஹெட்டு வந்து இது வந்து அப்பர் ஜாவில் வந்து பாருங்கள் 2 ஃபேன்ஸு, அதாவது ஃபேங் இருக்குது. இது வந்து பேர் ஆஃப் ஃபேங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸ்கேல்ஸ் வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது, நீல் இருக்குது. இதனுடைய ஃபேங் வந்து மூவபிளாக இருக்குது, லாங் சைஸில் இருக்குது. ஆனால் மூவபிளாக இருக்கும். ஏன்னா முன் சைடும் வெளி சைடும் போயிட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி மாதிரி இருக்கணும். சில சமயம் வந்து ரிமைண்ட் த காயில்டு அதே மாதிரி கூட இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நான் பாய்சன் இது வந்து விஷத்தன்மையற்றது அப்படிங்கிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பாய்சன் ஸ்னேக்ஸ் மாதிரியே இருக்கும். இது மற்றவங்ககிட்ட இருந்து எனிமிட்டிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிமிக்ரி பண்ணுவாங்க, ப்ளஸ் கலர்லேட் பண்ணுவாங்க. கலர்னால் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து கலரை வந்து க்ரீன் கலர் அல்லது ப்ரௌனிஷ் கலர் இந்த கலரில் வந்து தன்னை மாற்றிக்கிடுவாங்க. இன்னொன்று சவுண்டு கொடுக்கறது மூலமாகவும் அதை வச்சு நம்ம ஐயோ விஷத்தன்மை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால இந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ரேட் ஸ்னேக்ஸு, இந்த ஸ்னேக்ஸ் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இது பாடி வந்து எலாங்கினேட்டடாக இருக்குது. க்ரீனிஷ் கலர் இந்த பாருங்கள், இது லைட்டாக க்ரீனிஷ் கலரில் இருக்கும் அல்லது ப்ரௌன் கலரில் இருக்கும். பேர்ல் இன் எல்லோ கலர். இங்கே பாருங்கள் கிராஸ் பேண்டெல்லாம் இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கும். அது ஸ்கேல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அங்கங்கே கிராஸில் பேண்டு மாதிரி இருக்கிறது. இது ஷார்ப் ரிட்ஜாக இருக்கும். அலாங் டு த பேக் போனாக இருக்கும். டெய்ல் வந்து நல்லா லாங் சைஸில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ரோ இருக்கும். 1 ரோ மிடில் இருக்குது, டார்சல் சைடு. அந்த சைடில் 2 ரோ இருக்குது. இந்த 2 ரோ வந்து பேர்லின் எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கும், நல்லா அக்ரெசிவாக இருக்கும், அன்மிட்டபிளாக இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டு பார்த்த மாதிரிக்கே தான் இருக்கும். ஃபீட்ஸ் இதுவும் வந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்னேக்ஸ் எல்லாமே வந்து கார்னிவோரஸ்னால் அனிமல்ஸை தான் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதனால் இதெல்லாம் என்ன சாப்பிடும் அப்படின்னா ரேட்டு, ஃப்ராகு, லிசார்டு எல்லாம் அதர் ஸ்னேக்ஸ் இதைத்தான் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று இது வந்து ட்ரீயில் வந்து சுற்றிக்கிறோம், குச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த குச்சியை வந்து மரக்கிளையோ சுற்றிக்கிறோம். அதனால் இது வந்து ரோப் ஸ்னேக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து வேகமாக ஸ்விம் பண்ணும். பார்த்திங்கன்னா தரையில் ஊந்து போகும்போது சில ஸ்னேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக ஊந்து போகும். ஆனால் இந்த ஸ்னேக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவபிளாக இருக்கும். இது என்னன்னா ஒரு ஃபியூல் ஓடரை வந்து இது வந்து வெளிப்படுத்தும். அதுலேருந்தே நம்ம என்ன நினைக்க தோணும் அப்படின்னா ஓஹோ இது வந்து பாய்சன் ஸ்னேக் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஆனால் கிடையாது, இது வந்து நான் பாய்சன் ஸ்னேக்ஸ். பைத்தான்ங்கிறது நம்ம மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். பாடி எப்படி இருக்குன்னா லார்ஜ் சைஸாக இருக்கும், பேண்டிங் இருக்கும் மேல் பகுதியில். இதை பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த பேண்டிங் இருக்கா, இந்த பேண்டிங் எல்லாம் அங்கங்கே பாடியில் இருக்கும். டெய்லாம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். பாடி வந்து லார்ஜ் சைஸாக இருக்கும். எவ்வளோ மீட்டராமா? 8 to 10 மீட்டர். அப்போ 8லேருந்து 10 மீட்டர்னால் நம்ம இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். 1 மீட்டருன்றது எவ்வளோ இருக்கும், 10 மீட்டர் அளவுக்குன்னு அவ்வளோ இருக்குது. அதனுடைய வெயிட்டு வந்து 125 kg இருக்குது. அப்போ அவ்வளோ ஏறத்தாழ 1 டன்னு. 1 டன்னுன்றது வந்து எவ்வளவு? 100. அப்போ 1 டன்னுக்கு மேலே போயிடும். இந்த ப்ரௌனின் கலரில் இருக்குது, ரோம்பாய்ட் ஷேப்பில் இருக்குது, கார்னிவோரஸ், இது ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? வென்ட்ரல் க்ரீனிஷ் ஒயிட் கலர். இந்த பாருங்கள், இந்த டார்சல் சைடுன்றது மேற்போகுது, வென்ட்ரல் சைடு பாருங்கள் லைட்டு ஒயிட்டு க்ரீன் இன் எல்லோயிஷ் கலரில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ப்ரௌன் கலரில் ஸ்பாட் அங்கங்கே எப்படி இருக்குது, ப்ரௌன் கலரில் ஸ்பாட் இருக்குது. ஹெட்டுக்கும் நெக்குக்கும் வந்து இந்த ஸ்பேஸு இதான் ஹெட்டு. இதை வந்து பிரித்து கொடுக்குறது எதுனா இந்த நெக்கு பகுதி. இப்படி வித்தியாசம். இந்த அப்பண்டேஜ்னால் கணுவாக இருக்கக்கூடியதான் அப்பண்டேஜஸ் அப்படிங்கிறோம். இது வந்து பிதுக்கமாக இருக்கும். அந்த மற்ற இருக்கிற கண்டங்களுக்கு அந்த ஹெக்ஸாகோனல் ஷேப் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸ்கேலு
அதே மாதிரி இருந்தாலும் இந்த இடம் பகுதி மட்டும் எப்படின்னா கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி தோணும், அப்படி இருக்கும். இப்போ வெனாம்னா விஷத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதில் செக்ரீசன் ஆகுதுன்னு சொன்னோம்? பாய்சன் கிளாண்டில் செக்ரீசன் ஆகும். அது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சாக்கில் போய் ஸ்டோர் ஆகும். இது எதுக்காக இதுக்குன்னா இது வந்து ப்ரே, அதாவது இது சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து பிடிக்கும், அடுத்து கொன்னுட்டு என்ன பண்ணிடும், டைஜஷன் பண்ணிடும். இது வந்து என்ன கலரில் இருக்கும், எது இந்த பாய்சன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா லைட்டு எல்லோயிஸ் கலரில் இருக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது லைட் க்ரீன் கலர், க்ரீனு எல்லோ கலர்தான் இருக்கும். ஆனால் எந்த விதமான இதை டேஸ்ட் வந்து ஒன்றுமே தெரியாது. ஸ்மெல்லும் என்ன மாதிரி ஸ்மெல்லுன்றது சொல்ல முடியாது. ஆனால் இது ஆசிட் தன்மையுடையது. இந்த இதில் என்ன முக்கியமாக இருக்கும் அப்படின்னா என்சைம்ஸும் டாக்ஸின் இருக்கும். இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஆன்டி வெனாமாக பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் இதை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம்ல முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுவே ஒரு டாக்சிகன், இது வந்து ஒரு விஷம். ஆனால் நமக்கு வர்ற ஹியூமன் பீயிங்க்கு வர டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதவே திரும்ப என்ன பண்ணுறாங்க, நம்ம வேணாமா ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், பேரலிட்டிக்கு, இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து டிசால்வ் இன் வாட்டர். இது வந்து எதுலலாம் டிசால்வ் ஆயிரும்னா வாட்டரில், கிளிசரினில், சால்ட்டு சொல்யூஷன் எல்லாத்துலேயுமே வந்து இது எவாப்ரேட் ஆயிரும். சரி, நம்ம இப்போ வந்து இதில் ஸ்னேக்ஸை வந்து இப்போ இது மூலமாக நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாய்சன் ஸ்னேக்ஸ் என்ன, நான் பாய்சன் ஸ்னேக்ஸ் என்ன, எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஹெட்டை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதனுடைய ஸ்கேலை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதனுடைய ஃபேங்க் எப்படியெல்லாம் செக்ரீசன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.